டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதியிருக்காங்க, நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. யானா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவான். அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலிமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எதாவது தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபஸ்ட்டு படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடித்தேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்வாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமாக அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்டு என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர். யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம் சார்.